வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய அனைத்து உத்தியோகபூர்வ இல்லங்களும் மீண்டும் அரசிடம் கையளிப்பு. நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்குவதுதான் நல்லிணக்கம் அல்ல என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என விமல் வீரவங்ச தெரிவிப்பு. சீன தூதுவர் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக முரண்பாடான தகவல்களை கூறுவது ஏற்கக்கூடிய விடயமல்ல என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டு. அரசாங்க மருத்துவமனைகளில் சுமார் 300 மருத்துவ பொருட்களுக்கு பற்றாக்குறை நிலவி வருவதாக தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய அனைத்து உத்தியோகபூர்வ இல்லங்களும் மீண்டும் கையளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி இதனை உறுதிப்படுத்தியுள்ள அரச பரிபாலன சபை குறித்த உத்தியோகபூர்வ இல்லங்கள் அனைத்தும் மீண்டும் அரசிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அரச பரிபாலன சபையின் உயர் அதிகாரி ஒருவர் கருத்து தெரிவிக்கையில், தற்போதைய அமைச்சர்களுக்கு உத்தியோகபூர்வ இல்லங்களை வழங்குமாறு எந்தவிதமான கோரிக்கைகளும் முன்வைக்கப்படவில்லை என்றார். இதேவேளை இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 35 பேரிடமிருந்து உத்தியோகபூர்வ இல்லத்திற்கான கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். இதன்படி ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 80 இல்லங்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு 28 இல்லங்களும் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் மாவீர நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்குவதுதான் நல்லிணக்கம் அல்ல என்பதை அனுர அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இதனை குறிப்பிட்டிருந்த அவர், வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வு என்ற பெயரில் உயிர்நீத்த புலிகள் அமைப்பினரை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நினைவுகூரும் நிலையில் இனிமேல் எந்தவொரு நினைவேந்தல் நிகழ்வுக்கும் அனுர அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்றார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தான் தமிழர்கள் செறிந்து வாழ்வதோடு அங்கு அவர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் சட்டங்களுக்கு மதிப்பளிக்காமல் நடந்து கொள்கின்றார்கள். வடக்கு கிழக்கில் கடந்த 27ஆம் தேதி கடும் மழை வெள்ள அனர்த்தங்களுக்கு மத்தியிலும் மாவீர நாள் நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளமை தெற்கில் வாழும் சிங்கள மக்களை கொதிப்படைய செய்யும் நடவடிக்கை. தமிழ் மக்களின் பார்வையில் மாவீரர்கள் என்பவர்கள் இலங்கை இராணுவத்திற்கு எதிராக போராடிய புலிகள் அமைப்பினர். நாட்டை அழித்து சிங்கள மக்களை கொடுமைப்படுத்தி அவர்களை எப்படி நினைவேந்தலாம் என்றும் கேள்வி எழுப்பினார். அத்துடன் மாவீர நாள் நிகழ்வுக்கு அனுர அரசு ஏன் அனுமதி வழங்கியது என்றும், தமிழ் டயஸ்போராக்களுக்கு பயந்து அனுர அரசு செயற்படுகிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிலையில் வடக்கு கிழக்கில் இனிமேல் எந்தவொரு நினைவேந்தல் நிகழ்வுக்கும் அனுர அரசு அனுமதி வழங்கக்கூடாது. எமது இந்த கோரிக்கையினை அனுர அரசு புறக்கணித்தால் அதற்கு எதிராக தெற்கில் நாம் மக்களை அணிதிரட்டி போராடுவோம் என்றார். இலங்கை அதிகாரிகளின் எந்தவொரு கோரிக்கைகளையும் அதன் பொருளாதார நிலைமையினையும் முதலில் ஆராய்ந்த பின்னரே இலங்கையில் புதிய திட்டங்களை ஜப்பான் பரிசீலிக்கும் என்று ஜப்பானிய தூதரகம் நேற்று தெரிவித்துள்ளது. புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்ட பின்னர் ஜப்பான் புதிய திட்டங்களை உறுதியளித்துள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளிக்கையில் இவ்வாறு கூறியுள்ளதோடு, கடன் மறுசீரமைப்புக்கு பிறகு மீண்டும் தொடங்கப்பட்ட 11 திட்டங்களை மேற்கொள்வதே அதன் முன்னுரிமை என்றும் தூதரகம் தெரிவித்துள்ளது. தூதரகம் மேலும் தெரிவிக்கையில், பண்டார்நாயக்கா சர்வதேச விமான நிலைய விரிவாக்க திட்டம் உட்பட பெரும்பாலானவை சுமூகமாக நடந்து வருகிறது. களுகங்கை நீர்வளங்கள் விரிவாக்க திட்டம், அனுராதபுரம் வடக்கு நீர்வளங்கள் திட்டம், களுகங்கை நீர்வளங்கள் விரிவாக்க திட்டம், கண்டி நகர கழிவுநீர் முகாமைத்துவ திட்டம், மேல் மாகாண திண்மக்கழிவு முகாமைத்துவ மாஸ்டர் திட்டத்தை உருவாக்குவதற்கான திட்டம், திறன் அபிவிருத்திக்கான திட்டம், நகர்ப்புற திட்டமிடல், நீர் பொறியியல் மற்றும் பயன்பாட்டு மேலாண்மை எதிர்கால தலைவர் பயிற்சி திட்டம், மனிதவள மேம்பாட்டுக்கான திட்டம், புலமை பரிசில், பயனுள்ள பொது முதலீட்டு முகாமைத்துவதற்கான திறன் மேம்பாட்டிற்கான திட்டம், ரெடஸ்ட்ரியல் டிவி ஒளிபரப்பு திட்டத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் உள்ள மீன்பிடி மற்றும் விவசாய கிராமங்கள் அல்லது பால்வள மேம்பாட்டு திட்டம் ஆகியவை ஜப்பானிய நிதி உதவியோடு கூடிய ஏனைய திட்டங்களாக காணப்படுகிறது. கடந்த ஜூலை 22ஆம் தேதி அன்று அனைத்து அதிகாரப்பூர்வ கடன் குழு உறுப்பினர்களும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டதை தொடர்ந்து ஜப்பான் அதிகாரப்பூர்வமாக 11 கடன் திட்டங்களுக்கான விநியோகத்தினை மீண்டும் தொடங்க முடிவு செய்தது. இலங்கையின் இருதரப்பு கடன்களை மறுசீரமைப்பதிலும் சர்வதேச இறையாண்மை பத்திரங்களை மறுசீரமைப்பதிலும் ஜப்பான் முக்கிய பங்கு வகித்ததோடு, கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைக்கு அதிகாரப்பூர்வ கடன் குழுவை ஏற்பாடு செய்வதிலும் ஜப்பான் முன்னிலை வகித்தது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடிகளுக்கு விடையிறுக்கும் வகையில் ஜப்பான் உணவு மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட அவசர மனிதாபிமான உதவிகளை வழங்கியது. இது சுமார் $100 மில்லியன் அமெரிக்க மானியமாக வழங்கியது. இது ஜப்பான் இதுவரை வழங்கிய வருடாந்த ஆதரவின் மிகப்பெரிய தொகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அண்மைய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பாக இலங்கைக்கான சீன தூதுவரின் கருத்துக்களை ஏற்க முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மையில் சீன தூதர் யாழ்ப்பாணம் விஜயம் மேற்கொண்ட நிலையில் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துவிட்ட நிலையில் இரண்டு தரப்புகளும் ஒன்றிணைந்து செயல்பட ஆரம்பித்து விட்டன என்று கருத்து தெரிவித்திருந்தார். இதனை நாம் ஏற்க முடியாது என்பதோடு இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தூதுவர் ஒருவர் இவ்வாறு கருத்து கூறுவது நாகரிகமான செயல் அல்ல. அதே நேரம் சீன தூதுவர் எந்த அடிப்படையில் அவ்வாறான கருத்தை முன்வைத்தார் என்பது தொடர்பாக கேட்க விரும்புகின்றேன் என்றார். இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் சுமார் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாத நிலையில் தேசிய மக்கள் சக்திக்கு யாழ் தேர்தல் தொகுதியில் 3 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றது. 3வது ஆசனம் சுயேட்சை குழுக்கள் திட்டமிட்ட முறையில் தமிழ் மக்களின் வாக்குகளை பிரித்ததால் கிடைத்தது. தெற்கு கட்சிகளுக்கு தொடர்ச்சியாக வாக்களிக்கும் ஒரு பகுதியினர் அங்குஜன் டக்ளஸை நிராகரித்தது தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளமையே உண்மையான விடயம். இவற்றை அறியாத சீன தூதுவர் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து செயல்பட தயாராகிவிட்டார்கள் என்ற கருத்தை கூறுவது தமிழ் மக்களை வேண்டுமென்றே தவறான பாதையில் இட்டுச் செல்வதாக பார்க்க முடியும். தமிழ் மக்கள் நீண்ட காலமாக தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு தமது ஆதரவை கொடுத்து வரும் நிலையில் அவர்களின் கோரிக்கை தொடர்பாக சீன தூதுவர் அரசாங்கத்திற்கு எடுத்து கூற வேண்டுமே ஒழிய அரசியல் போட்டியில் தமது ஆதிக்கத்தை ஆதரிப்பதற்காக இனவாத கருத்துக்களை தெரிவிப்பது ஆரோக்கியமான விடயமல்ல. இந்த நிலையில் சீன தூதுவர் பதவிக்கு பொருத்தம் இல்லாத விடயங்களில் தலையிடுவதையும் தமிழ் மக்கள் மத்தியில் இனவாத கருத்துக்களை விதைப்பதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மருத்துவ விநியோக பிரிவின் அறிக்கைகளின் பிரகாரம் அரசாங்க மருத்துவமனைகளில் சுமார் 300 மருத்துவ பொருட்களுக்கு பற்றாக்குறை நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களது சங்கத்தின் அழைப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் சமால் சஞ்சீவ், மருத்துவமனைகளுக்கு தேவையான மருத்துவ பொருட்களை கொள்வனவு செய்யும் பொறிமுறையில் ஏற்பட்டுள்ள காலதாமதம் காரணமாக இவ்வாறு மருத்துவ பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. இந்த நிலையில் மருந்து பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு இடையூறு ஏற்படுத்தும் அதிகாரிகள் இருந்தால் அவர்களை பணி நீக்கம் செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நீரிழிவு நோயாளிகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் உள்ளிட்ட பல்வேறு நோயாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய மருத்துவ பொருட்களுக்கு இவ்வாறு பற்றாக்குறை உண்டாகியுள்ளதோடு கடந்த காலங்களிலும் இந்த மருத்துவ பொருட்கள் பற்றாக்குறையாக காணப்பட்டதாகவும் இதனால் சில மரணங்கள் பதிவானதாகவும் கூறிய அவர் இது தொடர்பாக விரிவான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இலங்கையின் ஏற்றுமதி வருவாய் கடந்த அக்டோபர் மாதத்தில் 24.8% அதிகரித்து 1158 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கைத்தொழில் மற்றும் விவசாய உற்பத்திகள் என்பவற்றின் முதன்மை ஏற்றுமதி காரணமாக இந்த அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாகவும் ரத்ன கற்கள், வைரங்கள், ஆபரணங்கள் மற்றும் பொறியியல் சாதனங்கள் என்பவற்றின் ஏற்றுமதி வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் விவசாயத்துறையில் ஏற்றுமதி அதிகரிப்பில் தேயிலை, வாசனை திரவியங்கள், தெங்குசார் உற்பத்திகள் என்பனவும் தாக்கம் செலுத்திக் கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ள மத்திய வங்கி இந்த வருடத்தின் முதல் 10 மாதங்களுக்கான ஏற்றுமதி வருவாய் 10,676 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. அத்துடன் கடந்த அக்டோபர் மாதத்தில் தொழிலாளர் பணவலுப்பல் 588 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இதற்கமைய கடந்த அக்டோபர் மாதத்தின் இறுதியில் அந்நிய செலாவணி 6.5 பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியிருந்ததாக இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.